வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயா அதிரடியாக வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரகுராம் ஜானகிக்கு ஆதரவாக வாதாடாங்க. நம்ம புவனேஸ்வரி வக்கீலெல்லாம் மடக்கி பிடிச்சி நம்ம கவுத்துட்டோம்னா அவங்க வராட்டா இந்த கேஸு கண்டிப்பாக தோற்றுறோம். நம்ம கண்டிப்பாக பஞ்சாயத்து தலைவியாக நம்ம மாறி இருக்கலாம் அப்படின்னு புவனேஸ்வரி போட்ட ஸ்கெட்சை தவிடு பொடியாக்கி அந்த பெரியப்பாவை பெரியம்மாவை நான் வாதாடி வெளியே கொண்டு வரேன், எங்களுக்கு தகுந்த ஆதாரத்தை திரட்ட கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டு கால அவகாசத்தை வாங்கிக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா புவனாவுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கனங்க இருக்குது. அதோட நம்ம ரகுராம் வீட்டுக்கு போய் இந்த பாருங்க, இந்த பதவி நம்ம ஜானகிக்கு வேண்டாம், இந்த பதவியை விட்டுருங்க, நான் அவங்கள வெளியே கொண்டு வர ஐடியாவை நான் சொல்லித்தரேன், நானே வெளியே எடுக்கிறேன், எனக்கு அந்த பதவி தான் வேணும் அப்படின்னு பதவி வெறியில் நம்ம ரகுராம் ஃபேமிலிகிட்ட பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஓட விரட்டி அடிக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரியை. நம்ம கதிரும் தனாவும் சேர்ந்து நான் எப்படி எங்கள் அம்மாவை நான் வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும், நீ போடி அப்படின்னு விரட்டி அடிக்கிறாங்க புவனாவை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம புவனா ஒரு பெரிய வக்கீலை ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ரகுராம் ஜானகியும் எக்காரணம் கொண்டும் வெளியே வரக்கூடாது, அவங்க தான் தப்பு செய்தாங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே அவங்க அதை செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சைடு நம்ம ரகுராமுக்கு ஆதரவாக பேசுறதுக்காக ஒரு வக்கீல் நான் வாரேன் அப்படின்னு சிவானந்தம் ரெடி பண்ணி வராங்க. ஆனால் அவங்க அம்மாவை கடத்தி வச்சு நம்ம புவனா இவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார், ஆனால் ஜெயிக்க விடக்கூடாது, எனக்கு பதவி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தப்பு செய்ததாட்டான் இருக்கணும், அதுக்காக வேறு வழியே இல்லை, இந்த வக்கீல் வாதாடினா உண்மையை நொங்கெடுத்து கண்டுபிடிச்சிருவான், அதுக்கு முற்றுக்கட்டையாக அவைய அம்மாவை கடத்தி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நபர் வாதாட வரலை. இதில் புவனேஸ்வரிக்கு பெரிய சந்தோஷம், நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம், ரகுராம் ஜானகிக்கு ஆதரவாக யாருமே வக்கீல் வாதாடட்டா இந்த கேஸு முடிஞ்சிடும், நம்ம தான் ஜெயிப்போம், அவனுங்க தண்டனையை காலம் ஃபுல்லாக இந்த ஜானகி அனுபவிக்கண்டா முடியும், இந்த பதவியை கண்டிப்பாக இவ எடுக்க முடியாது அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் இருக்க நேரம் நம்ம மாயா நான் எங்கள் பெரியம்மா பெரியப்பாக்காக வாதாடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்குறாங்க. நாங்கள் வாதாடுறோம், ஆனால் எங்களுக்கு எங்கள் பெரியம்மா பெரியப்பாவுக்கு எதிராக உள்ள சோடிக்கப்பட்ட சாட்சியெல்லாம் பொய் அப்படின்னு நிரூபிக்க எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மாயா வாதாடி இந்த புவனேஸ்வரியை பயம் கொடுத்துட்டு நம்ம ஜானகியும் ரகுராமையும் வெளியே கொண்டு வந்துடுவா, அதுக்காக இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பைத்தியம் பிடிக்க லெவலுக்கு புவனேஸ்வரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ரகுராம் வீட்டுக்கு ஓடுறாங்க. எனக்கு பதவி தான் முக்கியம், இந்த பதவியை ஜானகி விட்டு தந்தானா கண்டிப்பாக ஜானகியையும் ரகுராமையும் வெளியே கொண்டு வர ஐடியாவை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆளுக்கு நம்ம ரகுராம் வீட்டில் பிடின்னு புவனேஸ்வரியை பிடிக்கிறாங்க. இந்த பாரு, ஓ அண்ணன் அன்னைக்கு கேஸ் சிலிண்டரை கொண்டு இங்கே வைக்க மாட்டி எங்கள் பெரியம்மாவோட உயிரை எடுக்க வந்தாம்னு அப்போவுமே அவனை போட்டு தள்ளியிருக்கணும், விட்டது எங்கள் தப்பு தான் அது அப்படின்னு அவங்க நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் செய்த ஒவ்வொரு செயலையும் சொல்லி காட்டுறாங்க. ஓட புவனேஸ்வரியை விரட்டி அடிக்கிறாங்க. எப்படி எங்கள் பெரியம்மா பெரியப்பாவை காப்பாற்றிக்கிடணும், அவங்க எந்த தப்பும் செய்யலைன்னு நிரூபிக்க எனக்கு தெரியும், நீ ஒன்றும் உதவண்டா, என்றைக்குமே எங்கள் பெரியம்மா தான் தலைவி அப்படின்னு அந்த இடத்துல புவனேஸ்வரியின் மூக்கை உடைச்சி விட்றாங்கங்க நம்ம மாயா. வணக்கம்.